नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुदे गिरिवरविन्द्यशिरोदिनि वाजिनि विष्णुविलाजिनि जिष्णुनुते भगवति केजिनि कण्डकुटुम्बिनि पूरिकुटुम्बिनि भूरिकृते जय जय गे महिषासुरमर्दिनि रम्यगवर्धिनि शैलसुदे रम्यगवर्धिनि शैलसुदे ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 26ஆம் நாள் 9/5/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவரும் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை வியாழ பகவான் தட்சிணாமூர்த்தி போன்ற தெய்வங்களை எல்லாம் மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்று இந்த வியாழக்கிழமையிலே நாம் இந்த வியாழ பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது இவையெல்லாம் ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே அமைந்திருப்பது. நாளைய தினம் அக்ஷய திருதியை என்கின்றதாகிய இந்த பண்டிகை சித்திரை மாதத்திலே வருகின்ற திருதியை, வளர்ப்புறை திருதியை, அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியிலே நாம் தங்கம் வாங்க வேண்டும், வெள்ளி வாங்க வேண்டும் என்பதை மட்டும் நோக்காக வைத்திருப்போம். அக்ஷய திருதியிலே தங்கம் வெள்ளி மட்டும் வாங்குவதென்பதல்ல. தங்கம் வாங்கக்கூடியவர்கள் தங்கத்தை வாங்கலாம், வெள்ளி வாங்கக்கூடியவர்கள் வெள்ளியை வாங்கலாம். தங்கம்தான் வாங்க வேண்டும், வெள்ளிதான் வாங்க வேண்டும் என்பது கிடையாது. எந்த பொருளை வாங்கினாலும் நல்ல மனதோடு, அனைத்திலும் மகாலட்சுமி குடிகொள்பவள், வெள்ளை பச்சை அரிசி, வெள்ளை உப்பு, வெள்ளை மல்லிகைப்பூ, தயிர் சாதம் இவையெல்லாம் தானமாக கொடுப்பதும், இவற்றை வாங்கி வைக்கின்ற பொழுதும் மங்களப்பொருளான மஞ்சளை வாங்கி வைக்கலாம், தேங்காய் வாங்கி வைக்கலாம். எது எது நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் வாங்கி தானம் கொடுக்க வேண்டும். தானம் கொடுப்பதற்கு ஒரு சிறந்த நாள் இந்த அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதிய நாளிலே தான் பல்வேறு சிறப்பான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது. மகாலட்சுமியானவள் சௌபாக்கிய லட்சுமியாக, தானியலட்சுமியாக தோன்றியது இந்த அக்ஷய திருதிய நாளிலே. பிரம்மதேவன் கிருதயுகத்தை படைத்தது இந்த அக்ஷய திருதியிலே. ஆதிசங்கர பகவத்பாதால் கனகதாரா ஸ்தோத்திரம் படித்து தங்கமலை பொழிய வைத்தது இந்த அக்ஷய திருதியிலே. இவ்வாறு பல்வேறு சிறப்புகள் இந்த வருடங்கள் 60 பிரபவ என்று ஆரம்பித்து அக்ஷய என்று முடியும் வருஷம் மீண்டும் அது வளர்ந்து கொண்டு செல்வதனாலே அக்ஷய முடிந்ததும் அடுத்த வருடம் பிரபவ என்று ஆரம்பமாகும். எனவே தொடர்ச்சியாக வளரக்கூடியது. நாம் எந்த பொருளை வாங்கி வைத்தாலும் எதை வாங்கினாலும் அது வளர்ந்து கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கையோடு கூடியதாகிய இந்த பண்டிகை அக்ஷய திருதியை என்கிறதாக பண்டிகை. இதிலே மறைந்த தாய் தந்தையர்களை நினைத்து தர்ப்பணங்கள் செய்வது, அவர்கள் வயதிலே இருக்கின்ற யாராவது இயலாதவர்களுக்கு நாம் ஒரு வஸ்திரத்தை கொடுப்பது, தானங்களை கொடுப்பது இவையெல்லாம் ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே அமைந்திருப்பது. இன்றைய தினம் பத்துகாமம், கண்டி மாவட்டத்திலே பத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயத்தினுடைய வைகாசி விசாக மகோத்சவத்தினுடைய துவஜாரோகணம் என்கின்ற கொடியேற்று உற்சவம் இன்றைய தினம் பகல் 11 மணி அளவிலே இந்த உற்சவம் ஆரம்பமாகும். அவ்வாறான சிறப்பான
நிகழ்வுகளோ கூட ஆலய வழிபாடுகளிலே கலந்து இறையுளையும் பெறுவதோடு நாளை நடைபெறுகின்ற அக்ஷய திருதியை நாளிலே நாமும் நம்மால் முடிந்த தான தர்மங்களை செய்கின்ற வகையிலே பச்சை அரிசியை வாங்கி 4 பேருக்கு தானமாக கொடுக்கலாம். வெள்ளை உப்பை வாங்கி 10 பேருக்கு தானம் கொடுக்கலாம். தயிரை வாங்கி வெள்ளை அரிசி சாதத்திலே பிசைந்து தயிர் சாதமாக தானமாக கொடுக்கின்ற பொழுது எல்லா விதமான செல்வங்களும் நிறைந்து வாழ்வில் உயர்வுகளெல்லாம் கிடைக்கின்ற வகையில் அமையும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உறவு ஒன்று இருந்தால் பிரிவும் இருக்கலாம். பல தடவைகளிலே நாங்கள் எங்களோடு வாழுகின்றவர்களுக்கு பிரியாவடை சொல்லியிருப்போம். சிறுவர் சிறுமியர்கள் அவர்கள் இந்த நாட்களிலே ஒருவர் செல்லுகின்ற பொழுது பாய் பாய் என்று சொல்வார்கள். அவ்வாறு ஒருவரை சந்திப்பதும் அவரை விட்டு பிரிவதும், எங்களோடு இருக்கின்றவர்கள் எங்களை விட்டு பிரிவார்கள். சிலர் பிரிவது சில காலத்திற்கு, சிலர் பிரிவது நிரந்தரமாக இருக்கலாம். இந்த பிரிவுகளுக்கான காரணங்கள் பல உண்டு. வேலை வாய்ப்புகளை தேடி பிரிவார்கள், அல்லது தந்தை தாயோடு வளர்ந்த பிள்ளை திருமணம் செய்து அவர்கள் இன்னுமொரு இல்லத்திலே இன்னுமொரு ஊரிலே வாழ்வார்கள், அல்லது வெளிநாட்டு பயணம் என்று சொல்லி தங்களுடைய வாழ்வை வளமாக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு எதிர்பார்ப்போடு அவர்கள் இந்த நாட்டிலே இருந்து இன்னும் ஒரு நாட்டிற்கு செல்கின்றார்கள். ஒரு ஊரிலே இருந்து இன்னும் ஒரு ஊருக்கு நாங்கள் குடிபெயர்ந்து போய் எங்களுடைய வேலை தளங்கள் அப்படியான சில விடயங்கள் மத்தியிலே நாங்கள் மாற்றங்களை பெற்றவர்களாக பிரியாவடை சொல்லலாம். பிரிவு எப்பொழுதும் ஒரு துன்பத்தை தரும். பிரிவு, உறவு என்பது மகிழ்ச்சியையும், பிரிவு என்பது துயரத்தையும் தரும். இயேசு தம்முடைய சீடர்களை விட்டு பிரிவதற்கு முன்னதாக மிக மிக அன்பு கொண்டவராக, அவர்களை நிறைவாக அன்பு செய்கின்ற ஒரு மனிதனாக, நண்பனாக, அன்பராக அவர்களை விட்டு பிரிகின்ற பொழுது அவரும் தன்னுடைய உள்ளத்திலே இந்த பிரிவு என்கின்ற ஒரு வேதனையை தாங்கினார். ஆனால் இந்த பிரிவினாலே தம்முடைய சீடர்கள் பட இருக்கின்ற தனிமை உணர்வையும், இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாமல் சில வேளைகளிலே கலங்கி நிற்கலாம் என்றும், அவர்கள் அந்தரித்தவர்களாக, அனாதைகளாக சில வேளைகளிலே உணரலாம். இப்படிப்பட்ட நிலையிலே இயேசு அவர்களுக்கு அடிக்கடி அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புவது தந்தையினுடைய அன்பை. தந்தை உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த தந்தையாகிய இறைவன் என்னை கைவிடவில்லை, உங்களையும் கைவிட மாட்டார் என்ற அந்த உறுதிப்பாட்டை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். எவ்வளவு தூரம் நாங்கள் இந்த தனிமையை, வெறுமையை, எங்களால் இயலாமையை அல்லது குழம்பிய நிலையிலே நாங்கள் கடவுளை பார்த்து, கடவுள் எங்களோடு இருக்கின்றார், பிரியாமல் அவர் இருக்கின்றார், அவரை விட்டு நாங்கள் பிரிந்தால் எங்களுக்கு துன்பம் வரும் என்பதனாலே அவர் எங்களோடு இருக்கின்றார் என்பதை நாங்கள் அடிக்கடி எங்களுக்குள்ளே உறுதிப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக இயேசு கூறுகின்றார், உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவாக வரும். பிரிவதனால் ஏற்படுகின்ற அந்த சிறிது கால அல்லது நிரந்தரமற்ற அல்லது ஒரு குறுகிய காலத்துக்குள் ஏற்படுகின்ற குழப்பங்களை கடந்து நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். அதனாலே தம்முடைய சீடர்களுக்கு ஒரு அறிவுரை கூறுகின்றால், நீங்கள் தந்தையிடம் கேளுங்கள், அதாவது தந்தையினுடைய பிரசன்னத்தை நாடுங்கள், உங்களுக்கு கிடைக்கும், அதனால் உங்களுடைய வாழ்வு மகிழ்ச்சி அடையும் என்று.
எதை எதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம் அதனாலே வருகின்ற மகிழ்ச்சியிலும் பார்க்க இந்த இறைவனோடு இருக்கின்றோம் என்கின்ற அந்த இருத்தல், இந்த இறைவன் எங்களுக்கு இடையிலே ஒரு சுமூகமான உறவு இருக்கின்றது. நான் இந்த இறைவனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன், இந்த இறைவனுடைய அன்பு என்னோடு எப்பொழுதும் தொடருகின்றது, நிழலாக தொடருகின்றது என்று அப்படிப்பட்ட இந்த நம்பிக்கை உணர்வுகள் எங்களுடைய வாழ்வில் எங்களை மகிழ்விக்கும். பிரிவுகள் துன்பங்கள் வந்தாலும் அந்த பிரிவினால் ஏற்படுகின்ற நல்ல விளைவுகளை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் ஆறுதல் பெறுகின்றோம், நம்பிக்கை பெறுகின்றோம். ஒருவர் வெளிநாட்டுக்கு செல்லுகின்றார் என்றால் அதன் வழியாக வருகின்ற வரை கூடிய நன்மைகளை நாங்கள் நினைக்கின்ற பொழுது இந்த பிரிவு ஒரு துன்பத்தை தந்தாலும் அதன் பின்பு வரக்கூடிய விளைவை நினைக்கின்ற பொழுது நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம். அதனாலே இந்த பிரிவினால் ஏற்படுகின்ற துன்பங்கள் எல்லாம் அவை நிரந்தரமற்றவை, அவை நிரந்தரமானவை அல்ல. ஆகையினாலே நாங்கள் இறைவனோடு நெருக்கமாக இருக்க கற்றுக்கொண்டால், கிறிஸ்து எவ்வாறு தம்முடைய தந்தையோடு நெருக்கமான உறவிலே இணைந்திருந்தாரோ அவ்வாறு நாங்கள் எல்லோரும் இந்த ஆண்டவரிலே நிலைத்து நிற்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய உள்ளத்தில் என்றுமே மகிழ்ச்சி உணர்வும் மன நிறைவும் அமைதியும் கிடைக்கும். அத்தகைய வரத்திற்காக இந்த நாளிலே உங்கள் அனைவருக்காகவும் நான் வேண்டி நிற்கின்றேன். ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன். அம்மா பஅத். وقال النبي صلى الله عليه وسلم ألا وإن في الجسد لمضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மேற்கூறப்பட்ட இந்த நபி மொழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களது உடலிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது, அது சீராகிவிட்டால் முழு உடலும் சீராகிவிடும், அது சீர்கட்டு விட்டால் முழு உடலும் சீர்கட்டுவிடும், அதுதான் உங்கள் உள்ளம் என்று சொன்னார்கள். பொதுவாக இன்று நடைமுறையில் நாம் சில விடயங்களை விளங்கிக் கொள்ளலாம். எந்த செயற்பாடாக இருந்தாலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதனை முதலாவதாக முன்னெடுக்கின்றது. அது ஒரு நலவான செயலாக இருந்தாலும் அல்லது ஒரு கெடுதியான செயலாக இருந்தாலும் எதுவாக இருந்த போதிலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதற்கு முடிவெடுக்கிறது. நான் ஒருவனுக்கு நலவு செய்ய வேண்டுமா அல்லது கெடுதியை உண்டாக்க வேண்டுமா, எனது தொழிலை நான் லாபகரமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா அல்லது மோசமானதாக மாற்றிக்கொள்ளலாமா, அல்லது எனது கல்வியை நான் வெற்றிகரமானதாக முன்னெடுக்க வேண்டுமா அல்லது விளையாட்டுத்தனமாக விட்டுவிட வேண்டுமா என்று இவ்வாறு உலகின் பல துறைகளில் இன்று எதை எடுத்துக்கொண்டாலும் உள்ளத்துடன் தொடர்புடையதாக எல்லா செயற்பாடுகளும் காணப்படுகின்றது. எனவே ஒருவன் நல்லவனாக இருப்பதற்கு, ஒருவன் நல்ல செயலை செய்வதற்கு, நல்ல விடயங்களை வாழ்வில் முன்னெடுப்பதற்கு உள்ளத்திலே நல்ல தன்மை நல்ல எண்ணம் இருந்தால் அது அவனை சீரான நேரான பாதையில் வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். உள்ளம் சீர்கட்டு விட்டால், உள்ளம் கெடுதியை உண்டாக்கிவிட்டால், உள்ளம் கெடுதியை எண்ணுமானால் அது தனக்கும் நஷ்டத்தை உண்டாக்கி தன்னை சூழவுள்ள பௌதீக உயிர்கள் எல்லாவற்றிற்கும் அது கெடுதியை உண்டாக்கக்கூடியதாக மாறிவிடும். உலகில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் உள்ளம் சீர்கட்டு இருப்பது. மக்களுடைய உள்ளம் எப்போது நலவை உண்டாக்குமோ, நலவை எண்ணுமோ, நான் எந்த நலவை உண்டாக்கி கொள்ள வேண்டும், எந்த விடயத்தை என்னுடைய வாழ்வில் சீரானதாக மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை எப்போது
அது முன்னெடுக்குமோ, அது சிந்தனைக்கு கொண்டு வருமோ, அப்போது வாழ்வின் எல்லா செயற்பாடுகளும் நலவானதாகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் மாறும். எப்போது உள்ளம் கெடுதியை எண்ணுமோ, கெடுதியான விடயத்தை நான் இதனை செய்வதை யாரும் பார்த்து விடக்கூடாது, நான் இந்த திட்டம் தீட்டுவது யாருக்கும் தெரிந்து விடக்கூடாது என்று எப்போது உள்ளம் எண்ணுமோ, அந்த உள்ளம் கெடுதியை எண்ணுகின்றது. அந்த உள்ளம் சமூகத்திற்கு கேடு விளைவிப்பதை முன்னெடுக்கப் போகின்றது. எனவே இந்த உள்ளத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். எனவே எங்களுடைய சிந்தனைகளை சீராக்க வேண்டும், நலவை எண்ண வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கண்ட பொன்மொழியிலிருந்து எங்களுக்கு போதனையாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே அதனை வாழ்வில் எடுத்து செயற்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.